ஒரு GitHub ரெபாசிட்டரியில் இருக்கிற ஃபைல்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் வச்சு பயன்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறீங்கன்றதை தான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். பொதுவாகவே ஒரு கோடிங்னேட்டர் ப்ராஜெக்டையோ லாராவெல் ப்ராஜெக்டையோ Node.js அல்லது பைத்தான் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட GitHub ரெபாசிட்டரியில் வச்சு பயன்படுத்திக்கிறது ஒரு வழக்கம். ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் முதல் தடவை இந்த GitHub பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு என்னுடைய போன 2 வீடியோவில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்டுகளை நான் GitHubல போட்டிருந்தேன். இந்த கோடிங்னேட்டர் ப்ராஜெக்டை நீங்கள் க்ளோன் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் ரன் ஆகும்போது சில எரர்கள் வந்திருக்கலாம். இதுக்கு காரணம் அதை க்ளோன் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை சரியாகவும் பொருத்தணுங்கிறது தான். இப்போ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற என்னுடைய இந்த ரெபாசிட்டரிக்கு போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த கோடை அமுத்துனீங்கன்னா முதல்ல ஓப்பன் வித் GitHub டெஸ்க்டாப். இதுக்கு நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் GitHub டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போய் GitHub டெஸ்க்டாப்னு போட்டாலே போதும், முதல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆப்ஷன் நிற்கும். இதில் உங்களுடைய ஓஎஸோட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே டவுன்லோட் ஆப்ஷன் காட்டிடும். இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த ரெபாசிட்டரியில் போய் ஓப்பன் வித் GitHub டெஸ்க்டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசர்லேருந்தே ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் போய்ட்டு இந்த ரெபாசிட்டரியை நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே க்ளோன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாம் பயன்படுத்துகிறதா இருந்தால் கண்டிப்பாக சியில் எக்ஸாம்குள்ளே htdocsக்குள்ளே தான் நீங்கள் இதை க்ளோன் பண்ணணும். இந்த மாதிரியும் நீங்கள் GitHub ரெபாசிட்டரியை உங்களுடைய அந்த htdocs ஃபோல்டருக்குள்ளே க்ளோன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் டைரெக்டாக வேறு ஒரு வழியும் இருக்குது. இதுக்கு நான் இந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணிக்கிறேன். அப்படியே உங்களுடைய GitHub ரெபாசிட்டரியில் இருந்தும் இதை ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் ரெபாசிட்டரியோட லிங்க்குக்கு போனீங்கன்னா அங்கே கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ஆவதான ஆப்ஷன் டவுன்லோட் ஜிப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் கொடுத்தோடனே ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் htdocs ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் அந்த ரெபாசிட்டரி ஃபைல்ஸை இங்கே உங்களுடைய ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போது ரெபாசிட்டரியிலேருந்து இந்த ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய VS கோட் அல்லது சப்ளைம் மாதிரியான டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்ட பிறகு பொதுவாகவே நீங்கள் ஒரு PHP ப்ராஜெக்டில் ரூட் ஃபோல்டரில் composer.json ஒரு ஃபைலை பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக கம்போசருக்கான பேக்கேஜஸ்லாம் அதுக்குள்ளே லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ன்ற இடத்துல இந்த பேக்கேஜை கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் பண்ணும் போதும் நம்ம சில பேக்கேஜஸை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது கண்டிப்பாக கம்போசர்ன்றது இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணியோ அல்லது உங்கள்கிட்டே இருக்கிற ஏதாவது ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணியோ கம்போசர் பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இதுக்கு நீங்கள் உங்களுடைய ரூட் ஃபோல்டரில் உங்களுடைய கமாண்ட் டெர்மினலை கொண்டு வந்துடுங்க. அதில் நீங்கள் ஒரே ஒரு கமாண்ட் தான் போட போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கமாண்ட் வேலை செய்யணுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் முதல்ல கம்போசர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். கம்போசர் இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே முதல் பேஜில் வரும். இந்த getcomposer.org வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கம்போசர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலரை உங்களுக்கு எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த exe ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் கமாண்ட் லைனில் இந்த PHP கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக கம்போசர் இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் நான் இப்போ பண்ண போகிறது விண்டோஸ் இன்ஸ்டாலரை வச்சு நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். டவுன்லோட் ஆன பிறகு எல்லா சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இதையும் இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் எக்ஸாம்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக PHPயோட டைரக்டரியை அது ஒரு கட்டத்தில் கேட்கும். இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு PHPயோட டைரக்டரி இங்கே கொடுத்தாகணும். அது எக்ஸாம்குள்ளே தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சிம்பிளாக நெக்ஸ்ட்னு கொடுத்தே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கம்போசரோட சாஃப்ட்வேர் எல்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அது இன்ஸ்டால் பண்ணிடும். குளோபலாக இப்போ உங்களுடைய சிஸ்டம் கம்போசர் கமாண்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க எந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணியும் கம்போசர் ஸ்பேஸ் -vன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் கம்போசர் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை வச்சு உங்களோட கம்போசர் வெர்ஷன் என்னன்றதை காட்டிடும்.
இதை வச்சு நீங்கள் கம்போசர் இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ ஓகே, பழையபடி VS கோடுக்கு வருவோம். இப்போ நீங்கள் இந்த ரூட் ஃபோல்டரில் கம்போசர் ஸ்பேஸ் இன்ஸ்டால் அப்படின்ற இந்த கமாண்டை கொடுக்கணும். இது கொடுத்த உடனே உங்களுடைய composer.jsonக்குள்ளே இருக்கிற எல்லா பேக்கேஜஸையும் இந்த கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிடும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில நேரங்கள் எடுத்துக்கும். ஏன்னா உங்களுடைய ஒரு பேக்கேஜ் மட்டும் அதை இன்ஸ்டால் பண்ணாது, அந்த பேக்கேஜுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸையுமே இன்ஸ்டால் பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற கான்ஃபிக்குள்ளே இருக்கிற config.php ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் பேஸ் URL நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் கூட உங்களுடைய GitHub பேஜில் அதை போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலையே. இதுக்கடுத்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டை உங்களுடைய ப்ரௌசரில் போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸ்போ ப்ராஜெக்டை நான் டெஸ்ட் பண்ணுறேன், எல்லாமே சரியாக வேலை செய்யுது. மொத்தத்தில் நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் GitHubல எப்படி இருந்து க்ளோன் பண்ணி அதை கம்போசரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு.